மீண்டும் வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடிய ஈரானும் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த சுற்று தாக்குதல்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் ஈரான் விதித்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய சமன்பாடும் சிக்கி தவிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களும் அவசரமாக போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரின் மிரட்டல்களும் நெட்டன்யாகுவின் விசேட உரையும் பற்றி எரியும் குர்திஸ்தான் பிரதேசமும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்களும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை நிறுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படும் அடிமை சவுதி அரேபியாவும் ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று மாலை பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியின் மூலமாக யுத்த களத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் மாலையிலே வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் யுத்த களத்தினுடைய தொடர்ச்சியான நிலைமைகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் அதிகரித்துள்ளது. உண்மையில் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஒரு மூலோபாய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மூலோபாய தோல்வியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தின் விளைவாகவும் இந்த தோல்விகளை மூடி மறைப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அடுத்த கட்ட கொடூரங்களையும் அவிழ்த்து விட்டுள்ளது. அதாவது ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளையும் நிறுத்தியுள்ளது. காசாவிலே ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படுவதில்லை. காசாவுக்குள்ளே மனிதாபிமான உதவிகள்